தவறென்று விலக்கி கூறுவதற்கு மசால் என்று கூறப்படும். குலைப்பெண் ஃபர்லுகள் 3. 1. வாய் கொப்பளித்தல். 2. நாசிற்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்தல். 3. உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி கழுவுதல். ஒரு ரோமத்தின் அளவு கூட நலையாமல் இருக்கக்கூடாது. ஒழுவின் பல்லுகள் 4. 1. ஒரு ரோமத்தில் இருந்து முன்னெற்றி ரோமத்தில் இருந்து தாடின் கீழ் வரை ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோனை வரை முகம் கழுவுதல். 2. 2 கால்களையும் முழங்கை உட்பட கழுவுதல். 3. தலையின் 4 ஒரு பங்கை மசாஜ் செய்வது. 4. 2 கால்களையும் கணுக்கால் வரை கழுவுதல். குறிப்பு: இந்த உறுப்புகளை கழுவும் போது ஒரு ரோமத்தின் கூட நலையாமல் இருக்கக்கூடாது. தொழுகையின் வெளிப்பல்லுகள் 7. 1. உடல் சுத்தமாக இருப்பது. உடை சுத்தமாக இருப்பது. 3. மானத்தை மறைப்பது. 4. இடம் சுத்தமாக இருப்பது. 5. தொழுகைக்கான நேரமாக இருப்பது. 6. கிப்லாவை முன்னோக்கி நிற்பது. 7. நியத் செய்வது. குறிப்பு: தொப்புளுக்கு கீழிருந்து மொட்டிக்கால் கீழ் வரை ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதியாகும். மேலும் முகம் மற்றும் 2 உள்ளங்கையை தவிர மற்ற உறுப்புகளை பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதியாகும். தொழுகையின் உள்பல்லுகள் 6. அவற்றிற்கு ருக்குன்கள் எனப்படும். 1. தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் சொல்வது. 2. நேராக நிலையில் நிற்பது. 3. கிராத் ஓதுவது. 4. ருக்கு செய்வது. 5. இரு சஜிதாக்கள் செய்வது. 6. கடைசி இருப்பில் அத்தையாத் ஓதும் அளவிற்கு அமர்ந்திருப்பது. ஓதும் போது எழுத்துக்களை முழுமையாக வெளியாக வேண்டும். தன் ஓடுவது தனக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமாக ஓடுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.